அன்பிற்கினியவர்களே, கடவுளை சார்ந்தவை. வாழ்வு ஒரு பெரிய வயல். அதில் கடவுளால் நடப்பட்ட விதைகள் ஆழமான வேரூன்றி எந்த புயலையும் தாங்கி நிற்கும். திட்டமும் செயலும் கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது என்ற கமாரியேலின் அறிவுரை நமக்கு நற்பாடம். இயேசுவின் நற்செய்தி மனித எண்ணத்தால் உருவானது அல்ல, அது கடவுளின் திட்டம். அதனால்தான் திருத்தூதர்கள் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட பின்னரும் இயேசுவின் பெயரை முன்னிட்டு மகிழ்ச்சியோடு வெளியே சென்றனர். அந்த மகிழ்ச்சி வெறும் உணர்ச்சி அல்ல, அது கடவுளை சார்ந்தது என்பதன் உறுதியில் பிறந்த ஆழமான சந்தோஷம். இன்றைய வாழ்வியலில் நாம் செய்யும் நல்ல காரியங்கள் மனித புகழுக்காகவோ சுயநலத்துக்காகவோ செய்யப்படுமானால் சிறு எதிர்ப்பிலேயே உடைந்து போகும். ஆனால் அவை கடவுளை சார்ந்தவையாக அவரது அன்பு மற்றும் நீதிக்காக செய்யப்படுமானால் எந்த அவமானமும் துன்பமும் தடையும் அவற்றை ஒழிக்க முடியாது. மாறாக அந்த துன்பமே நமக்கு மகிழ்ச்சியின் ஆதாரமாக மாறும். ஏனெனில் நாம் கடவுளோடு இருக்கிறோம், அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, எம் வாழ்வின் எல்லா செயல்களும் உமது திட்டத்தை நிறைவேற்றும் விதமாய் அமைய எங்களை வளர்த்தெடுக்க வழிகாட்டும். ஆமேன்.